கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே ஐயோ குத்து சம்பா ரெண்டு சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு அங்க கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே அப்பா விட்டு மோதிரத்தை அழகு வச்சுவே எங்க அம்மா விட்டு முகத்தையும் வெங்கலை வச்சுதான் நாங்க இப்ப படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் நாங்க படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நடிகருடைய இருக்க கூட்டம் ரொம்ப சுருங்குது. நான் அப்பப்போ வந்து இங்கிட்டு பார்க்குறேனே ஆளுகளை பார்க்குறேன்னு கூடாது. யாரு? ஏன்னா இந்த சாமியார் சொன்னார் பப்புனுக்காரனுக்கு இவ்வளோ சம்பளம் இதுக்கு என்ன மைத்த பிடுங்க வந்தேன். நான் வரலைன்னா முதலே இந்த பிடுங்கிக்கிட்டு எல்லாரும் போயிருப்பாள். நான் முடிஞ்ச அளவுக்கு போகிறான்னே என் தங்கச்சி ராசாத்தி வந்துச்சு ஒரு 430 பேரை வளர்த்துச்சு. அதுக்கப்புறம் நாரதர் வந்தீங்க ஒரு 47 பேரை வளர்த்திட்டீங்க. இந்த ராசவாற்றி வேற உள்ள கட்லா மீன் பிடிக்கிற மாதிரி பவுடர் போட்டுக்கிறீங்க. அவன் வந்து வேலைக்கிட்ட வந்து வைக்கும் போது பூரா பயந்து ஓட போகுதுங்க. இந்த ராசவாற்று பெரும்பாலும் வேலை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே பாடுவாங்க. அது அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒத்தையில் 2 பயமாக இருக்கும்ட்டு காற்று கருப்பு அடிச்சிடாமல் இருக்கத்தே அந்த இரும்பு இப்படிலாம் சொல்லி உங்கள் காசை வாங்கிட்டு போய் நான் ஜலுப்புடேன். ஆனால் விட மாட்டேன். இந்த வள்ளிதர்மன் நாடகம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சந்ததிக்கெல்லாம் வருகின்ற நாடகான பேரரசுகள்லாம் பெரிய பெரிய விதமாக பேசுகிறாங்கன்னு தெரியும். இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியவங்களுக்கு தான் தெரியும். வள்ளிதர்மன் நாடகத்தில் ஆரம்ப காலத்தில் கதை பாடல் மட்டும்தான் பாடினாங்க. கதை பாடல் மட்டும் பாடக்கூடாது. உங்ககிட்ட என்ன விஷயம் இருக்கு மேடையில் பேசணும், மக்களுக்கு 4 கருத்துக்களை சொல்லணும், ராமாயணத்தில் என்ன நடந்துச்சு, மகாபாரதத்தில் என்ன நடந்துச்சு, பொது அறிவா பேசணும்னு தர்க்கத்தை உண்டு பண்ணவர் யாருன்னா நாடக உலகத்திலே வரிச்சொரு பழனியப்பன் எங்க தாத்தா. அவர் நானும் ஒன்னா கட்டிங்க சாப்பிடுவோம். கடைசியில் கட்டிலோட போயிட்டார். நான் கட்டிங்க விட்டுட்டேன். அதனால உங்களை கட்டி காக்கிறேன். இன்னும் போலேன்னு சொல்றவாரு. இங்கிட்டு வாவே, இங்கிட்டு வா, என்ன வேணா பேசு, ஊத்துருவேன். ஏன்னா போட்டிருக்க வேச அப்படி. அதுக்கப்புறம் சபாஷ் தேவலோகத்திலிருந்து உண்மையிலேயே நாரதர் வந்துட்டாரா அப்படின்னு மேடையில் நின்று அப்படி தங்கம் போல ரோஸ் கலர்ல இருப்பார் என் சித்தப்பேன். மதுரை அருகாமல் உள்ள ராசாக்கூர் புரட்டா சூரி திரைப்பட நடிகருடைய மாமா ஆறுமுகம் சித்தப்பா, 5.5 கட்ட ஆறுமுகம். அதுக்கப்புறம் இந்த ரசிகர் பட்டாளத்தெல்லாம் கட்டி போட்டிருந்தார். இன்னைக்கு பப்புன் டான்ஸுக்கு எப்படி கூட்டம் வந்துச்சு அந்த மாதிரி கூட்டத்தை சேர்த்தவர். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு கேள்விக்கு எத்தனை பதிலே சொல்லுவார். இந்த ஊரை கேட்டாலும், இந்த மரத்தை கேட்டாலும், இந்த கோயிலை கேட்டாலும், என்ன கேட்டாலும் பதில் சொல்லி போடுவேன். நாடக உலகத்திலே சூப்பர் ஸ்டார்னா எங்கள் அண்ணன் முத்தப்பா. அதுக்கப்புறம் எத்தனையோ ஜாம்பவான் இருக்காங்க. ஆளு பார்க்க இந்த நண்டியா இருப்பேன், 2 உண்டல் அரிசி போன மாதிரி. ஐயோ யூடியூப்ல பார்த்து வேற என்னை வயிறானே போன் அடிச்சு. சாரி ப்ரோ, நகைச்சுவைக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி சூப்பர் சிங்கர் போச்சு, இன்னைக்கு சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் நானும் கிடையாது, நாடக நடிகரும் கிடையாது, நீங்கள் தான். நீங்கள் நினச்சீங்கன்னா எவ்வளோ வரையும் ஆளும் உயரத்துக்கு கொண்டு போகலாம். நீங்கள் ஐயா சரியில்லைன்னு சொன்னோன்னு திடீர்னு பள்ளத்தில் வந்துடுவேன்.
இப்ப வந்த நாரதரு பாப்பநாடு தங்கராஜ். பாப்பநாடு தங்கராஜ் இன்னைக்கு உங்களுக்கு லேசா தெரியுது. அவர் பெரிய ஒரு இசைத்த சக்கரவர்த்தியோட மகன். தமிழ் பெரிய பெரிய கோயில் திருத்தலங்கள்ல எத்தனையோ பேருக்கு திருப்பூட்டி வைத்திருக்கிறார். பெரிய தவில் வித்தகர், வாத்தியக்காரர். அதுக்கப்புறம் பாப்பநாடு தங்கராசு ஒரு ஞானமானவர். அவர் பாடக்கூடிய பாடலை பூரா ரசித்தேன். இங்கே இருக்கிற எல்லாரும் ரசிச்சிங்க. இப்படி கலைஞர்கள்லாம் வளர்த்து விடுறதே நீங்கள் தான். பாப்பநாடு தங்கராசு ஐயாவுக்கு ஒரு கைதட்டை கொடுத்துருவேன். அதை வர சர்க்கஸ் மாதிரி ஆயிடுச்சு என் பொழப்பு. நானா பேசி நானா தட்ட சொன்னா தட்டு. கதை பாடல்னு ஒன்று இருக்கு. கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா. வரியிலிருந்தேன் பாட்டு தொடங்கும். நான் வரியை படிச்சுட்டேன். பாட்டு படிக்கணும்னா என் ஜீமியாம் பூரா பாதியில் ஒன்றுக்கு நீ படிட்டு வர முடியாது. ஆனால் அந்த சாமியார் சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்லாமல் நான் நாடகத்தை முடிக்கவே மாட்டேன். இவனை எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னாங்கல்ல, நீ வாயா நல்லா ஆம்பல்னா பாய்வோம். எல்லாமே உங்களுக்கு தெரியுமா தங்கராஜ் ஐயா? பாப்பநாடு தங்கராஜ் அவர்களே, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த ஊருக்கு ரூட்டு தெரியாமல் எதுக்கு 7 தடவை எனக்கு போன் அடிச்சேன்? அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சுச்சு. எல்லாமே தெரியும். நடப்பது நடக்க போவது அனைத்தும் அறிந்தவர் யாருன்னா ஒரு இடத்துல தங்காம இருக்கக்கூடிய நாரத மகரிஷி. நான் சாதாரண பூலகவாசி. உங்களுக்கு எல்லாமே தெரியுமில்ல. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பாரத் சிலிண்டரு என்ன விலை? இந்தியன் சிலிண்டர் அரை கிலோ ரவை எவ்வளோ? கசகசா 300 கிராம் எவ்வளோ? சோழி முடிஞ்சு. இன்னுமே இப்படித்தான் கேட்பேன். ஜிஎஸ்எம் 2GB எவ்வளோ? முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. இனிமேல் இப்படித்தான் நாடகத்தை கொண்டு போகணும். பழைய காலம் மாதிரி சீத்தையை பிடிச்சி அதை ஒன்னே துயில உறிஞ்சான்ட்ட என்னையே உறிஞ்சிருவிய ஃபேன்ட்ட பாதுகாக்கணும் இல்லையா? ஏப்பா நடிகர்லாம் உள்ள இருக்கீங்களா? போயிட்டீங்களா? பயந்து கிடக்கப்பா பக்கு பக்கம் ஒரு சத்தத்தையும் காணாமே. அது மருதமணி முணங்குவேன், அதையும் காண. தலையை மண்ணுக்குள்ள விட்டுக்கிட்டானா சாமி? என்னாச்சு? காசை காணாமா? சரி சரி சரி. மைசெட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்களா? புதுசுதான். இரும்பு எடுத்து கொடுங்க. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இருக்கு. எப்படி? தோரங்குறிச்சியில் எங்கள் சித்தி மக அங்கே இருக்க நீ வாக்கப்பட்டிருக்கு. எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? யார் இடம்? ஏன் இடம்? எங்க இடம்? எப்படி சொல்ற? இடம் எங்கட? வேலிமலை சாரல். வேள்வி என்றால் என்ன? வேள்வி என்றால் யாகம். யாகம் செய்யக்கூடியது யாரு? என் போன்ற முனிவர்கள். அப்ப முனிவர்களுக்கு இந்த இடத்துக்கு சொந்தம் உண்டு. உனக்கு எப்படி நீ உன் இடம் சொல்லுகின்றாய்? முனிவர் தான் யாகம் செய்வீங்களா? ஆமா. அப்ப ஐயர் ஆலப்புழ கல்ல அடுக்கி வச்சுக்கிட்டு உள்ள ஓதுறாப்புல. எதுல ஓதுறாரு? அது என்னது? மூட்டமா? அது கிரக பிரவேசம், வீட்டுக்கு ஓதுறது. இது உங்க பிரவேசம். நான் சொல்றது வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். உங்க யாகத்துக்குள்ள நாங்க ஒன்னும் பயிர் நடல. நீங்க மேல ஓதுறீங்க, நாங்க கீழே ஓதுறோம். கீழே ஓதுறீங்களா? தேவையில்லாத நான் பாஞ்சுருவேன் அப்புறம் ஒரு அளவுதான். ஏன்னா நேரம் ஆக ஆக எனக்கு அப்படியே கிறுக்கு பிடிக்கும். அது உனக்கு 3 மணிக்கு மேல அப்படித்தானே. இடம் எங்கடம்ன்ற என்ன இடம்? எங்க நீர் வர காரணம் கூறுமையா? நீர் வர காரணம்னா கத்திரி வெயில் அதிகமா தண்ணி குடிச்சா நீர் வரும். அப்படி நீரை நிப்பாட்டணும்னா பெப்பிக்கால் நல்லா மெண்டு அதில் ஒட்டி விடு. நீர் கடுப்பாக பேசுகிறீரோ? கடுப்பா பேசுனா சுண்ணாம்பு தடவி கட்டவரல வை. கட்டவரல் எங்க இருக்கு? கட்டவரல் உங்க பார்த்தா ஈர்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கீழே இருக்கு. நீர் கடுப்பது எங்கு? கடுப்பது திஸ் ஓஸ். திஸ் ஓஸா? தமிழ்ல பேசியா? தமிழ்ல நான் பேசணும்னா இருக்க பொம்பளைய பூரா விளக்க மாட்டேன், அடிக்கேன். தமிழ்ல பேசினாவா? ஓஸ் இந்த கப்ளிங் கால் கட்டவரல் இந்த அட்டாச் இந்த லாக். இல்ல குழப்பி விட்டுறாத. இது வரைக்கும் 800 வேத்த லூஸ் ஆக்கியிருக்கேன் சும்மா. இன்னைக்கு நான் ஒன்னே லூஸ் ஆக்க. இவன் யாரா? ஐயா என்னப்பா? மனநலம் காப்பகத்துல இருந்து வந்திருக்கேன். என்ன கேட்டாரு?
உன் புருஷன் என்ன கேட்டாரு? என்ன புருஷன்ற அப்புறம் சாமியாரா? சாமியார் தான்டா. நீர் கடுப்பது எங்கன்னு கேட்டார்ல, அதுக்கு உண்மையான பதில சொல்லு. அதை விட்டு நீ அறிவாளி, நீ சொல்லு. கடுப்பது எங்கு? நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்டீங்க? உன் குருநாதர்கிட்ட. அவன் தான் சொல்லணும். அப்புறம் நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யாரா தூக்க வரிச்சில எந்திரிச்சு வந்தா சொல்லு. ஏன்டா கத்துறீங்க? என்ன ஏன்டான்ற? உன்னை நான் வர சொல்லவே இல்லையாடா? நீ என்ன வர சொல்ல? போடா. நீ போடா. என்ன நடக்குது இங்க? கேக்குற கேள்வி யாரா? ஒரு அளவுதான். அவர் சாமி சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி. அதை உண்டா நல்லா அளந்துவாரு. கடுப்பது எங்க? ஆமா சொல்லு. திஸ் வாஸ். அப்புறம் என்னையா? நீ சொல்லு. எனக்கு தெரியலப்பா, நீ சொல்லுப்பா. என்னது? ஏய், இருக்கிற பொம்பளையால வெட்டி விட்டுறாத. ஏன்னா இவன் ஒரு அவசாரி பையன், வாய் நிக்காது. டேய், கேக்குற கேள்வி பதில் சொல்லாம போகவே மாட்டேன். நீர் கடுப்பது எங்கன்னு கேட்டா அத சொல்லணும்டா. தேஞ்சரிக்காத மாதிரி அங்கனே நிக்காம அதை எடுத்த இடத்துக்கு வாங்க. சொல்ல வேணாமா சாமி? போங்க. 5 தடவை சொல்லிட்டேன், சொல்ல வேணாமா சொல்ல வேணாமான்னு. அப்ப நீ நீர் கடுப்பது எங்கே என்றால் அது சொல்லு. அப்படி சொல்லு. இப்ப சொல்லுடா. இப்ப சொல்லுவாப்ல. சொல்லு. இப்ப சொல்லுவான் பாரு. நீ சொல்லுப்பா. நீர் கடுப்பது எங்கே? அப்படியே சொல்லிடுறேன், மாற்றாம சொல்லிடுறா. நீர் கடுப்பது எங்கன்னா அங்கேயே சொல்லிடுறா. ஆமா, வேற வார்த்தையே பேசக்கூடாது. எங்க இருந்து கூட்டி வந்த? இவன் தாங்க 300 சம்பளத்துக்கு வர்றேன். அழகுமலையில இருந்து கூட்டு வரேன். அந்த வம்சமா? நீர் கடுப்பது அதான். And the bounce on the ball and the spinning says was in the cutting lock. கீழே சுண்ணாம்ப தடவினா மேலே எப்படி நிற்கும்? ஏய் அறிவாளியா, அங்க போஸ்ட் மரம் இருக்கு. உண்மைதான். ஏறா மண்டை அடிச்சுன்னா மண்டையில தடவுறேன் தைலத்தை. என்னங்க சாமி? நீ அடுத்து எங்க வருவேன்னு தெரியும். நான் வர்றேன். போஸ்ட் மரம் எங்க இருக்கு? இந்த இருக்கு. வீட்டுக்குள்ள எப்படி லைட் எரியுது? கை தட்டலாம். என்னாச்சு? நீதி செத்து போச்சா? என் பருப்பு வேகலையே. அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. என்ன அண்ணன் யாருன்னு நாங்க சொன்ன, நீங்க தம்பி யாருன்னு சொல்லுவீங்களோ? அப்ப என்னை பார்த்தா அண்ணன் மாதிரி தெரியுதா? நான் அண்ணனுக்கெல்லாம் தம்பி. நான் தம்பிக்கெல்லாம் அண்ணன். என் கூட பிறந்த மொத்தம் 9 பேரு. என் கூட பிறந்த மொத்தம் 7 பேரு. தக்கன், பிறகு வசிஷ்டர், அத்திரி மகரிஷி, ஆங்கிற மகரிஷி, புலசியர், புலவசியர் சொல்லக்கூடிய 9 அண்ணனுக்கு நான் கடைசியா பிறந்தவன் தம்பிங்கிற ஸ்தானம். அண்ணனுக்கெல்லாம் நான் தம்பி. நீங்க? தம்பிக்கெல்லாம் அண்ணன். எப்படி? அவங்க தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், தம்பி அண்ணனா இருக்கும்போது தம்பி. தம்பிகளோட அவன் பத்தான்னா அவன் 2 பேரும் பத்தாங்க. பக்கும்போதே அம்மா வந்து பிரச்சனை ஆகிதான் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணது. கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணது அப்பா வரும்போதே மாடு பாஞ்சது. மாடு பாஞ்சும் போதே வேலுச்சாமிட்டு 500 அவதாரம் வாங்கினாங்கல்ல. அப்படி வரும்போதே அவன் வண்டி சாஞ்சது. டிசி பெட்டி பெட்ரோல் இல்லாமல் போனதுனாலதான் கடைசியில் வந்து டாக்டர் எங்கேயும் வந்து ஆஸ்பத்திரி போகும்போதே அன்னைக்கு கடை அடைப்பு அடிக்கும் போதே 12 மணிக்கு தண்ணியை போட்டு வந்து எங்கள் பெரிய தா போட்டு அடிச்சது. பெரிய தா அடிக்கும் போதே அந்த மசுறு கறி இதாகி போது அடுப்புல சட்டி கறங்கினது. இதெல்லாம் சொல்லாம விட்டுருவேன்னு நினைச்சேன். என்னடா டேய், சொல்லாம மறந்துடுவேன்னு நினைச்சேன். என்ன கேட்டேன்னு புரிஞ்சா இல்லையா? மருந்து பண்ணி லேசா வேர்க்குதுடா. வேர்க்கண்ணு வேர்த்தா தான் தொண்டை சூடாகும். சாமி நீங்க போயிருங்க. நான் போயிட்டா காலையில ராதாகிருஷ்ணன் சம்பளம் வாங்க முடியாது. இல்ல 189 பேர் இது வரைக்கும் லூஸ் ஆயிருக்கு. உன்னோட சேர்த்து 180 சாமியே லூஸ் ஆகிருக்கான். அவனுக்கு இதே வேலையா இருக்குமோ? வேலையே இதுதான். நீங்க போயிருங்க. எதுக்கு வேணும்? அதான் நான் போயிட்டேன்னா சம்பளம் வாங்க முடியாது. சம்பளம் வாங்கிக்கிறோம் சாமி, நீங்க போங்க. எதுக்கு? நீங்க நல்ல மனநிலையில இருக்கு. நான் போயிட்டு வரேன். சரி சொல்லல வாங்க. அண்ணனா தம்பியா? ஒரு கதையை அதுலதான் நடிக்கிறாரு. திருந்தவன். அந்த குறைய சொல்லு. அம்மா மாசமா இருக்கும்போது மாசமா இருந்தா தான் புள்ள வைக்க முடியும். சாமி கோவிக்க அது தெரியும். எங்க நீங்க சொன்னீங்களங்க என்ன வசிஷ்டர் அதுல ஒரு இதுல ஒரு. நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? 7 பேரு. யாராரு? நானும் பேரை சொல்லியா? அதான் வீரபத்திரன், வீரபத்திரனா, வீரத்தேவன், கிள்ளி வளவன், சேங்க மாறேன், வேங்க மாறேன், லெப்ட்ல மாறுறேன், ரைட்ல மாறுறேன், ரிவல்ஸ் வர்றேன். இதெல்லாம் பேரு. சரி நீங்க சொன்னதை நாங்க இதெல்லாம் பேர் ஏத்துக்கிட்டோம்ல. நாங்க ஏத்துக்கிட்டோம். நான் உன்னைய கேக்குறேன். முன்னால பிறந்தவன மூத்தவன்னு சொல்றோம். ஆமா. கடைசியில பிறந்தவன இளையவன்னு சொல்றோம். நடுவுல பிறந்தவன நடுவுலன்னு சொல்லுவோம். மிச்சம் 6 பேரும் எங்க பிறந்தீங்க? பெரிய ஆஸ்பத்திரியில. புறா புறா புறா. சாமி வேற வந்து நான் முதல்ல பார்த்தேன். கையில இரும்ப கொடுங்கன்னு சொன்னேன். நாக்க கடிச்சிடாத. கோதுக்குறாதா கோதுக்கு. என்ன விபூதி எங்க நடக்கிறடே?
அப்பா அது சரி மொத்த விபதி எதுல இருந்து இருக்கு மடியில இருந்தா அவர் 8 உன்னே புலந்துருவேன் பேசாம இருக்கு. மடியில தானே வச்சிருக்கீங்க. 7 பேர் நாங்க பிறந்தோம். சரி. எல்லாருமே அம்மாவோட வயிற்றுல இருந்தே பிறந்தோம். இதுக்கு அத்தனையுமே காரணம் எங்க அப்பா தான். எங்க அப்பா கலவையை கலந்து சென்ட்ரிங் போடாட்டா வீடு ஆயிருக்காது. உங்க அப்பா பேரு இது இன்னொரு கதையை போட்டு வேண்டிய இருந்தாலும் திருந்த மாட்டேன். இல்ல உங்க அப்பா பேர் நான் கேட்க தெரிஞ்சுக்கிறேன்ல. அப்பாவுக்கு ஆதி காலத்துல ஐயா சொன்னாரா நம்ம குலசாமி முனியாண்டினால ஒரு அருவா இருந்தா எடுத்துருவாங்க. அது கிடா வெட்டுறதுக்கு இரியா எப்பயே ஆடுவாரு. நீனே அது மாதிரி தானே இருங்க முனீஸ்வரன் வைக்கலாம்னு நினைச்சாகலாம். அப்போ வந்து எங்க அப்பத்தா சொன்னிச்சான் நம்ம குலசாமி முருகன். அப்போ முருகன் இருக்கும்போது முத்துசாமின்னு வைக்கலாமா. அப்போ வந்து 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீ என்னடி பொம்பளை இவ்வளவு திமுறா பேசுறது எங்க ஐயா அரைஞ்சது. உடனே வா. அப்ப நீயே சொல்லியா. சரி 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 கோவிக்காம சொல்றேன். கோச்சிக்கானே அப்பா பேர் தானே. ஆமா. அப்படி எங்க அப்பத்தாவை அரையும் போதே தண்டட்டி அந்து விழுந்தது. தண்டட்டி அந்து விழுக்கும் போதே ஆஸ்பத்திரி போக காசு இல்லாமல் வீட்டில் சாக்கு தைக்கிற ஊசியை தூக்கி எங்கள் ஐயா தைச்சது. தைக்கும் போதே செல வச்சு போய் தாத்தா ஒரு சாச்சு படுக்கலையா. ஒரு சாச்சு அப்படி ஒரு சாச்சு படுக்கும் போதே கண்டங்கருவ பாம்பு கவட்டுக்குள்ள வந்தது. யாரு கவட்டுக்குள்ள? அப்ப நீயே போய் சந்தேகத்தை கேக்குறது இல்லையா? சந்தேகத்தை கேக்குறது இல்லையா? கண்டங்கருவ பாம்பு. என்ன என்ன பாம்பு? கண்டங்கருவ பாம்பு. கண்டங்கருவ பாம்பா? ஆமன்னு மண்டே இருக்கும். கண்டங்கருவப்புல. சரின்னு எங்க அப்பாவுக்கு பேர் வந்து நம்பிராஜன்னு வச்சிருக்காரு. பிரச்சனை முடிஞ்சு உங்களுக்காக விடுறேன். நீ உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும்? சித்தி மையவன் இங்க வர்றா பாத்தியாக்கா. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கடா. உங்க அப்பாவுடைய அம்மாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும்? அந்த நம்மள லூசாக்குவாரு இருக்க. நம்ம பண்ணதுனால லூசு உடிச்சிருச்சுடா. உடுத்துருச்சா? அவ்வளவுதான். இப்ப நான் கேட்கிறேன், உங்க சித்தப்பாவோட சித்தி மையனும் பெரியத்தாவும் சேர்ந்தாங்களே, பெரியத்தை சேர்ந்து ஒண்ணு விட்ட சித்தியும் அவங்க மச்சானோட மருமகளும் உங்களுக்கு என்ன வேணும்? 4.5 3 காசுக்கு 7.5 8 கத்திரிக்காய். காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? வாடா வாடா போ. என்னப்பா மருமனே கைகளை பாய் போகும் நாளைக்கு கேஸுக்கு போய் ஆயிரம். சரி கோச்சிக்காது வாங்க வந்தவனை யாரு என்னென்று கேட்க வக்கில்ல. வந்தவர்களை வா என்று வருக 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 என்று வரவேற்பதற்கு தன்மை இல்லாத ஆளு நீ எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்க? சாமி வணக்கங்க. மங்கள உண்டாகட்டும். எங்க அப்பா சொல்லிவிட்டாரு, சாமி வாயில இருக்காதரா. சாமி வாயில விழுகாதடா. இருக்கிறதுன்னு வெஸ்டர்ன் கக்குதா. அப்ப சொல்லி என்ன போய் ஏன் சிரிக்கிறப்ப நீ? அழுகிறியா? உங்க பேர் என்னன்னு என்ன யார் என்று கேட்கின்றீங்க? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தரம்பாள், நடன பிரியா ருத்ரா, போஜன பிரியா குண்டோதரா, கனிப்பிரியா கந்தன் என்று சொல்வதை போல கலகப்பிரிய நாரதன் என்னுடைய பெயர். இல்ல அவன மாதிரியே நீங்களும் பேசுறீங்க. அவனோட சேர்ந்தாச்சுன்னா அப்படித்தானே போகணும். பேரை கேட்டா இப்படிண்டா இப்படி அப்படிண்டா அப்படின்னு சொல்லணும். இதை விட்டுட்டு போய் சூத்திர பிரியா அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தரம்பாள், போஜன பிரியா குண்டோதரா, கலகப்பிரிய நாரதன் என்னுடைய பெயர். நாரதரா, உங்களை நான் பார்த்திருக்கேனே. மேகி பாக்கெட்ல இருப்பீங்கல்ல? இப்பதானே என்ன நேர பாக்குற, அப்புறம் பாக்கெட்ல பார்த்தோம்ன்ற. ஐயா பூலோகத்துல உங்களை தான் பாக்கெட்ல போட்டிருக்காங்க. இந்த அப்படியா அப்படித்தான் இருப்பாரா? நீங்க நாரத மகரிஷி? ஆமா. எங்க இருந்து வாரிய? மேலூர்ல இருந்து வர்றேன். ஓஹோ, மேலூர்ல. அங்கிட்ட மழை எப்படி? நல்லா பெஞ்சா? மழையா? எல்லா பக்கம் மேலோகத்தை சுருக்கி மேலூர் என்று சொல்லுவார்கள். ஓ, எதை வேணா சுருக்குங்க, வாய சுருக்குங்க. பூலோகத்தை சுருக்கி எப்படி சொல்லுவீர்கள்? பொம்பு. அவர் மேலூரை சுருக்கி மேலூலகத்தை சுருக்கி மேலூர்னு சொல்றாரு. நம்ம பூலோகத்தை சுருக்கி நம்ம. சரி, நீ ஒண்ணு சொல்லணும், பொத்திக்கிட்டு இரு. தேவலோகத்தும் அங்கிருந்து நான் வந்திருக்கிறேன் ககன மார்க்கமாக. ஓஹோ, சரி. அங்க என்ன தொழில் பாக்குறிய? கலகம். ஓஹோ, ரஸ்னா பாக்கெட்லாம் போட மாட்டியா? கலர் மட்டும்தான். கலரா? கலர் இல்லடா, நல்லா இருக்க ஊரை சண்டையிட்டு வர்றவர். மூத்தோர் சொல் வாக்கும் முதுநெல்லிக்கனியும் முன்னால் துவர்க்கு பின்னால் இனிக்கும் என்பார்கள். செய்வது நற்கலகம், இடையே வரக்கூடாது துர்க்கலகம், எப்பொழுதுமே இருக்க வேண்டும் பொற்கலகம். செய்வது நற்கலகம். ஐயா, கலகம் பிறந்தது தானே நியாயம் கிடைக்கும். 2 பேரும் வீட்டுக்கு போங்க. ஏன்டா பூரா என் சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அசலூருக்காரருக்கு சப்போர்ட் பண்றேன். நியாயத்தை சொல்றேன், கை தட்டுறாரு. இதெல்லாம் உனக்கு ஏன் கோவம்? நியாயத்தை சொன்னேன், வெந்தயத்தை சொன்னேன். கேட்டதுக்கு பதில் சொன்னேன், அவர் கை தட்டினாரு. உங்க அப்பா பிரம்மா. அட உங்க அம்மா. அப்ப உங்க அம்மா தங்கமான ஒரு அவரை பத்தி பேசாதரா.
அவர் போனோட மணப்பாறையில மாடு வாங்கி கொடுத்தாரு. இவங்களை எங்க இருந்தியா புடிச்சிட்டு வந்தாங்க? மணப்பாறையில. ஆனா என்னைக்கு வந்தாலும் காசு இல்லைன்னாலும் 1000 2000 போட்டு கொடுத்துருவாரு. நான் இப்ப நாராயணா நாராயணா. ஆமா, ஆள் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். மட்டுப்படல ஆள் எப்படி இருப்பாப்ல? ஏய் என்னடா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த வழுக்க மண்டை ஏய் ட்ரவுசர் போட்டு அண்ட்ராய்டு போட்டு வருவார்ல, பொடி போடுவார்ல. நான் கூட அங்க இருந்து எனக்கு சித்தப்பு எனக்கு சித்தப்பா வேணும்யா. சித்தப்பு வாயா, எனக்கு நீ அண்ணே வேணும். ஐயோ அப்பா நாராயண தம்பி எப்படி இருக்க? இது சரியில்லை, இது சரியில்லை. அப்ப வேற இவர் வேற பிரம்மே கொஞ்ச நேரத்துல காலி பண்ண தெரிஞ்சடா. ஆடு மயிரை புடுங்கினார். வாயில நல்ல வார்த்தை வராதா? சரி சாமி. உங்க அம்மா கலைவாணி வெறுந்தாமல் இருந்து கொண்டு கல்விக்கெல்லாம் அதிபதியாக நாவிற்கு அரசியாக இலக்கணத்தில் சொல்ல போனால் கையட்ட தபரங்க மன்னனை எறல வளர என்று போதிக்கக்கூடியவதான் என் தாய் கலைவாணி சரஸ்வதி. அப்படியாப்பட்ட புள்ள நீங்க? ஆமா. சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? வரக்கூடிய வேலையில் ஆலோலம் சோ என்று ஒரு பெண் குரல் கேட்டதே. அந்த குரலுக்கு சொந்தக்கார பெண் யாரா இருக்கலாம்? சத்தம் கேட்டுச்சா? முழங்கல் சத்தம் கேட்டுச்சா? சத்தம், இனிமையான குரல். என் தங்கச்சி வள்ளி. வள்ளியா? வந்திருக்கு. பேரு வள்ளி. வள்ளியா? இவர் ஏதாவது கேள்வி போட்டுருவோமா? அப்ப பேரு வள்ளி. ஓ கிடையாது. ஆச்சரியம் ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். வள்ளியை பார்க்க வேண்டும் ஐயா. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 2 லிட்டர் பால் வாங்கிட்டு போறீங்களா? கொடுத்தா வாங்கிட்டு போவேன். கறவை மாடு வச்சிருக்கேன். பந்த வளையும் பாக்குறியா? ஆமா, இவன் தானே மாடு சாணி எழுறவன். கறவை மாடு ஒண்ணு. நீ தான் இவன் தான் அந்த வேலை பாக்குறவனா? சாணி எழுறவன் நான் தான். மாடை சோழநாத்து கட்டுறேன். நல்ல தொழில், செய்யும் தொழிலே தெய்வம். அந்த பிள்ளையை கூப்பிடுவா, அழைத்து வா பார்ப்போம். கூட்டி அது என்கிட்ட நமக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா? அண்ணே கூட்டியாந்துடா. சாமி இப்ப சொன்னது கேட்டுச்சா கேட்கலையா? உன் ஆளை கூட்டியாவது என்கிட்ட விடுன்னு. கூட்டியாந்து விடவா? அப்ப எவ்வளவு தருவாரு? ஒரு 3500 காப்பமா. 4 ரூபாய் கேளு. செப்பை கேட்டாலும் உனக்கு மட்டும் மயிர்மேனே. அது என்ன வியாபாரம்? வியாபாரத்தை ஒரு நியாயம் வேணாமா? சாமி 4 ரூபாய். ஏப்பா நான் சொல்றேன்னா அதுல ஒரு சொல் சூட்சமம் இருக்கும். எப்படி? அழைத்து வா என்று வார்த்தையை சுருக்கி சொன்னேன். நாங்க வந்து காசுன்றது நாதத்தை பூதி ஒண்ணும். நல்ல தொழில். அழைத்து வாருங்கள், உன்னுடைய ஆளை பார்க்க வேண்டுமே. நீங்க போய் அந்த இதுல இருங்க, கொட்டாய கம்பல உட்காருங்க. கண்ணே நாடகம்டா. எனக்கு ஒரு நாளும் வராத நித்திரையோ இன்று வருகுதே, என்ன செய்வேன் பட்ட பகலில நித்திரையோ. கண்ணே விளையமா தம்பி, 5வது சிங்கமே. நம்ம கடை வேட்டைக்கு சென்றாலுமே கைகோர்த்து செல்வோமடா அண்ணன் தம்பி. பச்சை வேட்டைக்கு சென்றாலுமே தம்பி ஊத்துல பாட்டியா பக்கத்துல வந்து எச்சி எச்சி ஏட்டா வடிக்கிற. இப்ப துப்புனா தானே நாளைக்கான துப்ப முடியும். ஏய், நாளைக்கு நம்ம தான் போறோமா? காலியா விட்டி கண்ணே மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடுச்சானே கை வச்சான். கில்லாடி கொஞ்சம் தாங்காது அம்மா கண்ணசா. என் தங்க வர வரைக்கும் புள்ள பண்ணிட்டே இருக்கு. மேகமே
ஆறுயிரே, எதற்காக அழைத்தீர்கள்? சும்மா உடம்பு கலங்கி இருக்கா கூடி இருக்கான்னு பாக்குறேன். நல்லா போட்டுக்கிட்டு அது காலை வச்சுச்சுன்னா 8 நாளைக்கு முட்டை. யாருக்காக அழைத்தீர்கள்? சாமி வந்திருக்கிறார். ஏற்கனவே பழக்கமா இருக்கும். சூப்பர் ஃபிகரா இருக்காரு. நாரத மகரிஷி அவருக்கு எந்த ஆசையும் இல்ல. அப்படியா? கடல் உள்வாங்கிருச்சு. இப்ப நான் அந்த கடலை செயல்பட்டு இழுக்கிறேன். ஊன் சொல்றியா சாமி, ஊன் சொல்றியா? சாமி ஊன் சொல்றியா? ஐயா சாமி, நாரதர் சாமி, எங்கிட்ட வாணி வந்துட்டு போனி. ஐயா சாமி சாமி, சாமி எங்கிட்ட வாணி வந்துட்டு போனி. அடிக்குது குளிரு. அது சரி, அது சரி. ரொம்ப சரி. பூங்கொடி கொம்பை தேடுது, கொம்பை போல கம்பை நாரத சுவாமி ஆசை கொஞ்சம் தானி. தங்கராஜ சாமி கர்ப்பமாக்கவாணி. அடிக்குது குளிரு. அவ அங்க இருக்க என்னைய பேண்ட கலவரி. அண்ணே இதுக்கு 250 ரூபா பிள்ளை எழுதிக்க. பிள்ளை ஏறிக்கிட்டே இருக்கும், வேற வழி இல்லை. மக நல்ல வயலாங்க. நீங்கள் தகப்பனாக இருக்கலாம். இன்று ஒரு நாள் நான் உங்களுக்கு தாயாக இருக்கிறேன் சுவாமி. சுவாமி சற்று பால் அருந்துகிறீர்களா? எதுக்கு அவரை கூப்பிடுங்க? என்னை பார்த்த உடனே வந்துருச்சு. இந்த நாடகத்தை எழுதிய டி சங்கரதாஸ் சுவாமி எழுதிய பாடலை அற்புதமாக பாடி என்னை வரவேற்று. நீ உள்ள போயிட்டு ஒரு நிமிஷம் வாங்க. எனக்கு படபடன்னு வருது. இது சங்கராசாமி எழுதின பாட்டா? பிறகு சங்கரன் கோயில எவனே கூப்பிட்டு எழுதியிருக்காவ. அருமை. அதான் அந்த மனமும் ஒதுங்கிக்கிட்டு அடுத்த ஊர்ல பெய்யுது. நான் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. உன் தங்கை வள்ளியம்மா. வள்ளியம்மா இல்ல, வள்ளி. வள்ளி தங்கச்சி வாத்தா. ஒத்தையடி பாதையில ஊரு செல்ல தூங்கையில, ஒத்தையடி பாதையில ஊரு செல்ல தூங்கையில, ஒத்தையா போகுதையா என்னோட மதுரு உசுரு, வெத்தையில வாடுதையா என்னோட மனசு.
சிரிச்சதம்மா ஒத்தையடி பாறையில ஒரு சட தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு முத்துமணி மாலை ஒண்ணு தினத்தோறு கோர்த்து வச்சேன் பொத்தி பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்து வச்சேன் முத்துமணி மாலை ஒண்ணு தினத்தோறு கோர்த்து வச்சேன் பொத்தி பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்து வச்சேன் கத்தியில கால வச்சு காதல் வழி நடக்க வந்தேன் காட்டாத்து தண்ணியில வீடு ஒண்ணு பிடிக்க வந்தேன் கண்ணு ரெண்டு கட்டிக்கிட்டு கண்ணாடிய பார்க்க வந்தேன் ஒத்தையடி பாறையில ஒரு சொல்ல தூங்குயில ஒத்தையா போகுதையா என்னோட மனசரு உசுறு வெத்தல போல் வாடுதையா என்னோட மனசு வெத்தல போல் வாடுதையா என்னோட மனசு நன்றி அப்போ நன்றி அண்ணா ஏன் அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் தங்கச்சி ஏன் எல்லாரும் தானே போறோம் ஏன் ஒத்தையடி பாதையில போற எங்க நீங்க 3 பேர் சேர்ந்தா என்னைய விட்டுட்டு வந்துருக்கீங்களே தனியா எத்தனை பேர் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அவரவருக்கு அவரவர் தான் பாதுகாப்பா இருக்க முடியும் பேச்சுக்கு நீங்களா வந்திருக்கிறீங்க துணையா இருக்கீங்களே காலையில வண்டி எடுத்து போயிருவீடா அதுக்காக முன்னாடி ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி வர சொல்றியா? வேண்டாம் வேண்டாம் என் கையை பிடிச்சிக்கிட்டு யார் வர வேணாம் நானே நடந்துக்கிறேன் அண்ணன் மரியாதை எல்லாம் போட ஓடான்னு வச்சிருக்கேன் ஏ நாத்தனா அண்ணே இப்போ இது வேற அண்ணே நாத்துலாளா நாத்தனா அப்படி அவர் சொல்றாரு. அவர் சொல்றேன் சரி என்ன விஷயம் என்ன கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க எங்க அண்ணே டேய் எவனாவது தங்கச்சியை ஏய், போய் மோதிரத்தை இப்படி கழட்டி போயிடாத. விரல போட்டு என்ன பிரச்சனை அட எதுக்கு கூப்பிட்டீங்க ஏய் பாசத்தோட பிடிக்கறாப்பா நாரத மகர் அடே நீ எப்பத்தே சொல்லுவேன் அண்ணே சொல்லுனே நாரத மகரிஷி வந்திருக்கறான். சொல்லிடுவேன் ஏன் அது எதுக்கு வந்திருக்கு ஏய் விடு உனக்கு அண்ணன் நான் தான் அவனை நான் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னை எடுத்தது மாதிரி அவனை இன்னொரு பழத்துல எடுத்தேன். குத்தப்பட்டியா? உன்னையே வள்ளிக்கிழங்கு தோண்டிய பழத்துல எடுத்தேன். அவனை வீடு கட்டுற பழத்துல இருந்து எடுத்தேன். எடுத்து வளர்க்கறதால எனக்கு மச்சான் ஏய் எரும மாடு எப்படி அண்ணன் போய் மச்சான் அண்ணன் இது எப்படி இல்ல கதை நான் உனக்கு எடுத்து வளர்த்தா தங்கச்சி தானே அவன். அப்ப அதை எடுத்து வளர்த்தாலும் அவரு உனக்கு தம்பி தானே அவன் அப்ப அவரு எனக்கு முறை அண்ணன் தானே அது நீ உன்னை போய் மச்சான்டார் வெக்க கிடத்தனமா நீ ஆளு. ஒரு ஜீவன் நிக்குதுமா மரியாதை இல்ல அதுக்குள்ள வந்திய சாமி உங்களை பார்க்கவே இல்ல மரியாதை ட்ரம் செட் வர சொல்லி இருக்கேன். வணக்கம் வீட்டர் சுவாமி கோபடாய சாமி முகம் நல்லா இல்ல மகளே வராது சுவாமிக்கு வரவேற்பு கொடுத்துருவோம் நல்லா வண்டி செட்டு போயிடுச்சு இல்ல ஓ சுத்திக்கு நீ பாரு ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்கடல் வாசா ஜானகிலேசா பார்கடல் வாசா ஜானகிலேசா பாடுகின்றேன் பரதா ராகவனே ரமணா ரகுநாதா யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே ஸ்ரீராமச்சந்திரா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஆனந்தா அன்புதா ராகவனே
ஜானகிரேசா பார்கடல் வாசா ஜானகிரேசா பாடுகின்றேன் பரந்தா ராகவனே ரமணா ரகுநாதா. வணங்குகின்றேன் சுவாமி. எனக்கு முன்பதாக என் அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றதை எண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களே என் இருப்பிடம் தேடி வந்து இடவுடன் அளவுகர்ந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தம்மர் பெரியார் தாமரை ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தருகின்ற பொன்மொழியின்படி தம்மைவிட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் எமக்கும் நல்லாசி கூறுங்கள் சுவாமி. நீங்க செஞ்ச புண்ணியத்தில் நான் தலையில ஓட்டுக்கிறேன். எதுக்கு தங்கச்சி தலையிலே ஓடுற? தங்கச்சினா தங்கச்சி மாதிரி பேசு போ. பாப்பா அவசரத்துக்கு பிறந்தவனே ஐயா போயிட்டு வரோமுங்க. நல்லபடியா போயிட்டு தப்பா வாங்க. தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. மறப்போம் மன்னிப்போம். நீங்கள் சென்று வரலாம். உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லுங்கள். சாமி போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க தம்பி. அவர் எதுவும் கேட்குறியா? சாமின்றே தம்பின்றாரு. ஏன்னா கேட்கல. எனக்கு சிறியவன் தானே சுவாமி மகளே. சென்று வரட்டுமா? சென்று வாருங்கள். சற்று ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் நீ சரியில்லைன்னா சாமி கிட்ட தான் போகணும் போ. நல்ல குடும்பம். ஒண்ணும் இல்ல. சுவாமி சொல்லுமா. ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் இங்க வா. ஏப்பா அந்த மாட்டை கொண்டு போய் காலையில விடுறா. நீ வரத்தை வாங்கிட்டு போ. சீக்கிரம் வாங்க. என்னடா அவன் வேங்கிற அப்புறம் வேணுமான்னுங்கிற என்னடா உங்க முறை நம்ம சாமி தான் தருவாரா கேளுடா. கேளு பாணி. இல்ல சாமி கிடைக்கும். இருக்கிறதா கேளு. கேளு. ஐயா அவர்கிட்ட இருக்காது. எப்படி இருக்கும்? அவரால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆ? ஆமா, முக்காலத்தையும் அறிந்தவர் உணர்ந்தவர் ஐயா நான் மதுரை அருப்புக்கோட்டை திருச்சி மெட்ராஸ் ஏய். ஆ, அங்கெல்லாம் கிடைக்காது. இவருக்கு தொண்டை தண்ணிய வாங்காத. கிடைக்குமா? கிடைக்கும். அண்ணே தங்கச்சி அனுப்புறியா நம்மளே? அவங்க என்ன உடனே போய் நம்ம ஏச்சி. நல்ல அப்படிதான். சாமி சொல்லியா கணேஷ் போயிட நானும் டேய். கேட்டேன். போ முதல்ல உள்ள போ. போ. முட்டா பயல